திருதராட்டின் தந்தையின் அனுமதி கிடைத்ததும் துரியோதனன் ஒரு அற்புதமான மண்டபத்தை அமைத்தான். திருதராட்டின் விதுரரை அழைத்து, நீ பாண்டவர்களை சந்தித்து துரியோதனன் அமைத்திடும் மண்டபத்தைக் கண்டு களிக்க திருப்பதியுடன் வருமாறு நான் அழைத்ததாக கூறுவாயாக, பேசும் போதே சகுனியின் திட்டத்தையும் குறிப்பார் உணர்த்துவாயாக என்றான். விதுரரும் துயரத்துடன் இந்திரபிரஸ்தம் சென்று பாண்டவரை சந்தித்து அஸ்தினாபுரத்தில் துரியோதனன் அமைத்துள்ள மண்டபத்தைக் காண வருமாறு வேந்தன் அழைத்தான். சகுனியின் யோசனைப்படி துரியோதனன் விருந்துக்கும் ஏற்பாடு செய்துள்ளான். விருந்துக்குப் பின் சூதாடும் எண்ணமும் உண்டு என்றார். இதைக் கேட்டு தர்மர் மனம் கலங்கினார். துரியோதனன் நமக்கு நன்மை நினைப்பவன் இல்லை. முன்பு எங்களைக் கொல்லக் கருதினான். இப்போது சூதாட்டமா? இது தகாத செயலல்லவா? என்றார். துரியோதனனிடம் சூதாட்டத்தின் தீமை பற்றி எடுத்துக் கூறியும் அவன் மாறவில்லை. திருதராட்டினும் கூறினான். பயனில்லை என்றார் விதுரர். தருமரோ தந்தை மண்டபம் காண அழைத்துள்ளார். சிறிய தந்தை, நீங்கள் வந்து அழைத்துள்ளீர்கள். அது நேரிடனும் அங்கு செல்வதே முறையாகும் என்றார். இதைக் கேட்ட பீமன் அர்ச்சுனனை நோக்கி, அந்தத் தந்தையும் மகனும் செய்யும் சூழ்ச்சியை முறியடிப்போம். அழிவு காலம் வரும் வரை ஒரு சிறிய கிருமியைக் கூட உலகில் யாரும் அழிக்க முடியாது. இப்போது அவர்களின் அழியும் காலம் வந்துவிட்டது. எனவே அவர்களுடன் போரிடுவோம். அவர்கள் செய்யும் தீமையை எத்தனை காலம்தான் பொறுப்பது? என்றான். விஜயனும் மற்ற தம்பிகளும் இது போலவே உரைக்க, தம்பியரின் மனநிலையை உணர்ந்த தருமர் புன்னகையுடன், முன்பு துரியோதனன் செய்ததும் இன்று மூண்டிருக்கும் தீமையும் நாளை நடக்க இருப்பதும் நான் அறிவேன். சங்கிலித் தொடர் போல விதியின் வழியே இது நம்மால் ஆவது ஒன்றுமில்லை. தந்தையின் கட்டளைப்படி இராமபிரான் காட்டுக்கு சென்றது போல நாமும் நம் தந்தையின் கட்டளைப்படி நடப்போம் என்றார். தம்பிகள் கோபம் தணிந்து தருமரின் அறிவுரைப்படி அனைவரும் அஸ்தினாபுரம் அடைந்தனர். அஸ்தினாபுரத்தில் பாண்டவர்களைக் காண சந்திகள், வீதிகள், சாலைகள் என எத்திசை நோக்கினும் மக்கள் சூழ்ந்தனர். அவர்கள் அரண்மனை அடைந்து திருதராட்டினனையும் பீஷ்மரையும் கிருபாசாரியாரையும் துரோணாசாரியாரையும் அவர் மகன் அசுவத்தாமனையும் கர்ணனையும் துரியோதனையும் உள்ளன்போடு வாழ்த்தி வணங்கினர். மாயச்சகுனியை மகிழ்வுடன் தழுவினர். குந்தியும் திரௌபதியும் அனைவருடனும் அளவலாவினர். அவை கூடியது. அப்போது சகுனி தருமரை நோக்கி, தருமரே, உமது குலப்பெருமையை உயர்த்தியுள்ளீர். இப்போது சூதாட்டத்தில் உங்கள் ஆற்றலைக் காண்போமா என்றார். தருமரோ, சதி செய்து என்னை சூதுக்கு அழைத்தீர். இதில் பெருமையுண்டா? அறம் உண்டா? வீரம் உண்டா? எங்கள் நல்வாழ்வை நீ விரும்பவில்லை என நான் அறிவேன். இச்சூதாட்டம் மூலம் எங்களை அழிக்க நினைக்கிறாய் என்றார். உடன் சகுனி சிரித்தான். உன்னை மாமன்னன் என்று அழைத்துவிட்டேன். பண்டை மன்னர்கள் சூதாடவில்லையா? அச்சம் கொள்ளாதே. நீ சூதாட்டத்தில் வெல்வாய். வெற்றி பெறுவது உன் இயல்பு. வா, ஆடுவோம் என்றான். தருமர் பதிலுக்கு சான்றோர் சூதாட்டத்தை விஷம் எனக் கண்டித்துள்ளனர். ஆதலின் இந்த சூதினை வேண்டேன். என்னை வஞ்சித்து என் செல்வத்தைக் கொள்வோர் எனக்கு துன்பம் தருபவர் அல்லர். 4 தெய்வங்களையே அழித்தவர் ஆவர். பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன், வேண்டாம் சூது என்றார். மன்னர் பலர் கூடியுள்ள இம்மாபெரும் சபையில் மறுத்து பேசுதல் அழகோ? வல்லவனை வெல்வான், அல்லாதவன் தோற்றிடுவான். வருவதானால் வா, மனத்துணிவில்லையெனில் செல் என்றான் சகுனி. விதியின் வலிமையை உணர்ந்த தருமர், மதியினும் விதி பெரிது. பிறர் செய்யும் கர்மப் பயனும் நம்மை வந்து அடைவதுண்டு. ஆகவே விதி இச்செயலுக்கு என்னை தூண்டுமானால் அதைத் தடுக்க என்னால் முடியுமா என்று சூதுக்கு இணங்கினார். சூதாட்டம் தொடங்கியது. தாயம் உருட்டப்பட்டது. விதுரரைப் போன்றோர் மோனியானார். பந்தயம் என்ன என்றார் தருமர். அளவிலா செல்வம் என்னிடம் உண்டு. 1 மடங்கு நீ வைத்தால் 9 மடங்கு நான் வைப்பேன் என்றான் துரியோதனன். ஒருவர் ஆடப் பணயம் வேறொருவர் வைப்பதா என்றார் தருமர். மாமன் ஆடப் பணயம் மருமகன் வைக்கக்கூடாதா? இதில் என்ன தவறு?
என எதிர்வாதம் புரிந்தான் சகுனி. பரபரப்பான ஆட்டத்தில் படிப்படியாக ஏராளமான பொருட்களை இழந்தார் தருமர். மாடிழந்தார், மந்தையாக ஆடிழந்தார். ஆளிழந்து விட்டார். நாடிழைக்கவில்லை தருமா. நாட்டை வைத்து ஆடு என்று தூண்டினான் சகுனி. சூதாட்டத்தை நிறுத்த விதுரர் எவ்வளவோ முயன்றார். சந்தர குலத்திலே பிறந்த நாமா இந்த தீய செயலைச் செய்வது என்று பாண்டவர் பொறுமை காக்கின்றனர். குலம் அழிவேத விதி துரியோதனனைப் படைத்துள்ளது. குலம் முழுவதும் துரியோதனன் என்னும் மூடனுக்காக அழிய வேண்டுமா என்றவர் திருதராட்டிரனை நோக்கி, சூதாட்டத்தில் துரியோதனன் வெற்றி கண்டு மகிழ்கிறாய். கற்ற கல்வியும் கேள்வியும் கடலிற் காயம் கரைத்தது போல் ஆயிற்றே. வீட்டுக்குள்ளேயே நரியையும் விஷப்பாம்பையும் பிள்ளைகளாய் வளர்த்திட்டோம். சாகும் வயதில் தம்பி மக்கள் பொருளை விரும்புகிறாயா, நாட்டைத்தா எனக் கேட்டிருந்தால் தந்திருப்பார்களே. அப்படியிருக்க சூதாட்டத்தை நிறுத்துவாயாக என வேண்டினார். விதுரரின் கூற்றைக் கேட்டு துரியோதனன் நெஞ்சம் கொதித்தது. கண்களில் தீப்பொறி, புருவங்கள் துடித்தன. சினத்தின் விளம்புக்கே சென்றான். நன்றி கெட்ட விதுரா, நாணயமற்ற விதுரா, தின்ற உப்பினுக்கே நாசம் தேடும் விதுரா. எங்கள் அழிவைத் தேடும் நீ இன்பம் எங்கு உண்டோ அங்கே செல் என்று விதுரரை ஏசினான். ஆனால் விதுரரோ சிறிதும் குழம்பாமல் தெளிவாகக் கூறினார், நான் எங்கு சென்றாலென்ன அழிவுப் பாதையிலிருந்து உன்னைத் தடுக்கப் பார்த்தேன். ஆனால் பொல்லாத விதி என்னை வென்றுவிட்டது. என் அறிவுரை எடுபடாது உன்னிடம் நெடும் பச்சை மரம் போல வளர்ந்து விட்டாய். இங்கு யாரும் உனக்கு அறிவுரை கூறார். உன் அவையில் நல்லோர் இருப்பது தகாது. உன் இஷ்டம் போல செய் என்று கூறி இருக்கையில் அமர்ந்தார். இது வேளை சகுனி, நீ இழப்பதெல்லாம் மீண்டும் வரும். காயுருட்டலாமா என்றார். தருமன் நிலை தடுமாற, நாட்டை இழந்த நீ இனி என்ன இருக்கிறது என எண்ணாதே. உன் தம்பிகளை பணயமாக வைத்து இழந்தது அனைத்தையும் மீட்டுக்குள் என்றான் சகுனி. அவையோர் கண்ணீர் விட்டனர். கர்ணன் மகிழ்ந்தான். துரியோதனனோ தம்பிமாரை வைத்து நீ ஆடி வென்றிடின். இழந்த பொருட்களை மீண்டும் அளிப்போம் என்றான். பீமன் அடிபட்ட நாகம் போலக் காணப்பட்டான். பார்த்தன் முகக்கலை இழந்தான். நகுலனோ நினைவிழந்தான். முற்றுணர்ந்த சகாதேவன் ஊமையானான். பீஷ்மர் நெருப்பில் வீழ்ந்தார் போல் துடித்தார். விதுரர் பெரும் துன்பமுற்றார். ஆட்டம் தொடர்ந்தது. சகாதேவனைப் பணயம் வைத்தார் தருமர். இழந்தார். பின் நகுலனையும் இழந்தார். இருவரையும் இழந்ததும் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல நகுலனும் சகாதேவனும் வேறொரு தாய்க்கு பிறந்தவர்கள் என்பதால் அவர்களை வைத்து ஆடினாய் போலும். ஏன் பார்த்தனையும் பீமனையும் வைத்து ஆடவில்லை என சகுனி தருமனைத் தூண்டினான். சூதாட்டத்தில் நாட்டை இழந்தாலும் எங்கள் ஒற்றுமையை யாரும் குலைக்க முடியாது என்ற தருமர் அடுத்தடுத்து அர்ச்சுனனையும் பீமனையும் இழந்தார். துரியோதனனோ மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தான். சகுனி தருமரை நோக்கி, வேறென்ன பந்தய பொருள் எனக் கேட்க தருமரோ தம்மைத்தாம் பணயம் என்றார். மீண்டும் சகுனி வென்றார். துரியோதனன் மகிழ்ச்சியைக் கண்ட சகுனி தந்திரத்துடன் அவனிடம், துரியோதனா, பொன்னை கோல் கொண்டு குத்தாதே, அவர்களே நொந்து போய் உள்ளனர். இவர்கள் உன் சகோதரர்கள், அவர்கள் நாணும்படி பேச வேண்டாம். இவர்கள் வெற்றி பெற இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. கடைசியாக ஒரு பொருள் இவர்களிடம் இருக்கிறது. அதை வைத்து ஆடினால் தோற்ற பொருள் அனைத்தும் மீண்டும் பெறலாம் என திருப்பதியை வைத்து ஆட தருமரைத் தூண்டினார். துரியோதனனும் இந்த யோசனை அருமை என மகிழ்ந்தான். சிறிதும் சிந்தனையின்றி திருப்பதியை அந்த கொடியவர் அவை களத்தில் பணயமாக வைத்தார் தருமர். திருப்பதியும் சூதில் வீழ்ந்தாள். கௌரவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். ஆணவத்துடன் துரியோதனன் விதுரரைப் பார்த்து, திருப்பதியிடம் சென்று நம் மனையில் பணி புரிய அழைத்து வருக எனக் கட்டளையிட்டான். விதுரர் சினம் கொண்டு, மூடனே, பாண்டவர் நாளை பழி தீர்த்துடுவர்.
தரை மீது மாண்டு நீ கிடப்பாய். தனக்குத்தானே அழிவைத் தேடுவதுதான் ஆண்மையா? நொந்தவர் மனம் வருந்த சொல்லும் சொல். அவர் நெஞ்சில் நீண்ட நாட்கள் அகலாது. அது நம்மை நரகத்தில் சேர்த்துவிடும். உன் நன்மைக்கே இதைச் சொல்கிறேன் என்றார். கௌரவர்களே, பேராசை கொண்டு பிழைகள் பல செய்கிறீர். பாண்டவர் பாதம் பணிந்து அவர்கள் இழந்ததை அவரிடமே கொடுத்துவிடுங்கள். இதனை நீங்கள் மேற்கொள்ளவில்லையெனில் மகாபாரத போர் வரும். நீங்கள் அனைவரும் அழிந்து போவீர் என்றும் கூறினார். விதுரர் சொல் கேட்டு துரியோதனன், எப்போதும் எம்மை சபித்தல் இயல்பு என்று கூறிவிட்டு தேர்ப்பாகனை கூப்பிட்டு, நீ பாஞ்சாலி இருக்குமிடம் சென்று எமது ஆணையைக் கூறி அவளை இங்கு அழைத்து வா என்றான். தேர்ப்பாகன் பாஞ்சாலி வாழிடத்திற்குச் சென்றான். அவளிடம் அம்மா தருமர் மாமன் சகுனியிடம் மாயச்சூதாடி பொருளை எல்லாம் இழந்து நாட்டை இழந்து தம்பியரை இழந்து பந்தய பொருளாக வைத்து தம்மையும் இழந்தார் தாயே. உன்னையும் பணயம் வைத்து தோற்றார். எல்லோரும் கூடியிருக்கும் அவைக்கு உன்னை அழைத்து வருமாறு எம் அரசன் என்னை பணித்தான் என்றான். தேர்பாகன் கூறிய வார்த்தைகளை கேட்ட பாஞ்சாலி சூதர் சபையில் மரக்குலத்து மாதர் வருதல் மரபோ? யார் கட்டளையால் என்னை அழைத்தாய் என்றாள். அதற்கு அவன் துரியோதன மன்னன் கட்டளை என்றான். நீ சென்று நடந்ததை என்ன என்று கேட்டு வா. சகுனியிடம் சூதாடிய போது தர்மர் என்னை முன்னே கூறி இழந்தாரா? அல்லது தம்மையே முன்னம் இழந்து பின் என்னை தோற்றாரா? இச்செய்தி தெரிந்து வா என்று திருப்பதி தேர்பாகனை திருப்பி அனுப்பினாள். தொடரும்.